Hi friends, welcome back to my channel. Class number 35 நம்ம பார்க்க போற stitch zigzag stitch. இந்த stitch பாத்தீங்கன்னா blouse or kurtiயோட necklinesலயும் sleevesலயும் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நீட்டா இருக்கும். இந்த stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. 6 strands thread-ஐயும் needle அப்படியே எடுத்துக்கோங்க. அதோட ending-ல knot போட்டுக்கோங்க. 2 parallel line வரைஞ்சிட்டு கீழ இருக்க லைன்ல நீடில கீழ் பக்கமா இருந்து மேல் பக்கமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்க்கு பக்கத்துலயே நீடில குத்திட்டு மேலே இருக்க லைன் வழியா இந்த மாதிரி கிராஸா பாஸ் பண்ணிக்கணும். நீடில த்ரெட்டை லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போட்டுட்டு நீடில பிடிச்சு இழுத்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிட்ச் கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸா இருக்க மாதிரி ஒரு செயின் ஸ்டிட்ச் கிடைக்கும். இப்போ அந்த செயினுக்குள்ள இந்த மாதிரி ஓரத்துல நீடில பாஸ் பண்ணி கீழ இருக்க லைன் வழியா நீடில இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும். த்ரெட்டை வந்துட்டு செயின் ஸ்டிட்ச் மாதிரியே போட்டுட்டு நீடில பிடிச்சி இழுத்தீங்கன்னா இன்னொரு செயின் கிடைக்கும். நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த செயினோட எண்டிங்ல, அதாவது இந்த செயினுக்கு உள்ளேயே நீடில குத்திட்டு மேலே இருக்க லைன் வழியா நீடில பின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு லைன்ஸ்லையும் நீடில் கீழே இருந்து மேல் பக்கமாக ஒரு செயினும் மேலே இருந்து கீழ் பக்கமாக இன்னொரு செயினும் ஜிக்ஸாக் ஷேப்பில் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி குர்த்தியோட நெக்லைன்ஸில் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அது எந்த மாதிரிலாம் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இனி வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படின்ற என்னோடய பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நான் கிளாஸ் 1லேருந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே அதில் இருக்குது. அதில் 1 by 1 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஃபைனலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அந்த செயினுக்கு வெளிப்பக்கமாக நீடில் குத்தி கீழ் பக்கமாக எடுத்துகிட்டு போயிருங்க. கிளாத்துக்கு பின் பக்கத்தில் எண்டிங் நோட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிச்சை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா புது வீடியோஸையும் நீங்கள் அப்டேட்டடாக பார்க்க முடியும்.